ரிலீஸ்க்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஸ்மூதா போயிருக்கும் அதானே நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுதான் இல்ல. அந்த குறுக்க வந்த கௌஷிக்கு பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 monthsல இருந்தே டீதிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 6 months. ஸோ அப்ப எல்லாம் கொண்டு போய் குழந்தைக்கு போய் வரல வாயில வச்சிங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், விரலே துண்டா போயிடும். அந்த அளவுக்கு பைட்டிங்கும் நிறைய இருக்கும், இன்க்ளூடிங் பிரஸ்ட். டியூரிங் பிரஸ்ட் போட்டு அந்த இடம் வலிக்குதுன்னு சொல்லி நமக்கு காமிப்பாங்க, போட்டு குத்துன்னு குத்தி அந்த இடத்துல ப்ளீடிங் எல்லாம் கூட ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி. ஹலோ ஆல், திஸ் இஸ் பவதாரி. வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. டீதிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பீரியட், பேபிஸ்க்கும் சரி மதருக்கும் சரி. ஸோ இந்த டீதிங் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா, அவ்வளோ பேசுறதுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே ஒரு ஓவர் வியூ ஆஃப் டீதிங், அதோட சிம்டம்ஸ் என்ன, பேபிஸ்க்கு என்ன மாதிரியான பிஹேவியரல் சேஞ்சஸ் இம்பாக்ட் ஆன் பிரஸ்ட் ஃபீடிங். பிரஸ்ட் ஃபீடிங்கும் இதை வந்து டீதிங்கிற ஒரு விஷயம் வந்து இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் என் லைஃப்பில் என் பேபிக்கு வந்து டங் டை இருந்துச்சு, அதை எப்படி ரிலீஸ் பண்ணுங்கிற வீடியோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஸ்மூத்தாக போயிருக்கும் அதானே நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. அந்த குறுக்க வந்த கௌஷிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீதிங். ஸோ அந்த டீதிங் வந்ததுக்கப்புறம் என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி இன்னும் ஒஸ்ட் ஆகி ரொம்ப ஒரு ஒஸ்டான ஜேர்னியாக தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வந்தோம், ஸோ டீதிங் பற்றின ஃபுல் வீடியோ இதில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்க முடியுமோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீதிங் எப்போ இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ ஒரு பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 monthsல இருந்தே டீதிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 6 monthsல டீத் வந்து முளைக்கிறதுங்கிறது இஸ் அ வெரி நார்மல் திங். என் பேபிக்கு 14 months ஆயிடுச்சு, இன்னும் டீத் வந்து முளைக்கல, அதுவும் நார்மல் தான். ஸோ டீதிங் வந்து பார்த்தீங்கன்னா சில பேபிஸ்க்கு வந்து 14 months ஆகியும் வராமல் கூட இருக்கலாம். 6 monthsல ஃபர்ஸ்ட் பல் வெளியே வர்றதும் இஸ் அ நார்மல். என் பேபிக்கு பார்த்தீங்கன்னா 6 monthsங்கிறப்போ ஃபர்ஸ்ட் குட்டி பல் வந்து வெளியவே வந்துருச்சு. ஸோ என் பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீத் வந்து 6 monthsலேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே 2 பல் வரும், அப்புறம் மேலே, அப்புறம் சைட்ஸ், அப்புறம் மோலாஸ் கடவாப்பல் வரைக்கும் அப்படியே ஒன்று வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறப்ப அவனுக்கு கீழே 4 மேலே 4 மொத்தம் 8 பல் இருந்துச்சு. 1.25 வயசுங்கிறப்ப அவனுக்கு கடவாப்பல் வரைக்குமே டக்குன்னு வளர்ந்துருச்சு. ஸோ இந்த டீதிங்கோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது, அதாவது டூத் பிகின்ஸ் டு மூவ் அப்வர்ட்ஸ் ஃப்ரம் த கம், இது வந்து ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் கம் வந்து செப்பரேட் ஆகும். செப்பரேட் ஆகி அந்த டூத் வந்து உள்ள இருந்து எமர்ஜ் ஆகி வெளியே வரும். அந்த எமர்ஜ் ஆகி வெளியே வர்றதுக்கு வந்து 3 daysல இருந்து 1 week கூட ஆயிக்கலாம். அந்த கம்ல இருந்து டீத் வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பி அந்த கம் வந்து ரீஅட்டாச் ஆகி ஒரு டைட்டான சீல் ஒன்று ஃபார்ம் ஆகி டூத்தை வந்து கவர் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டீத்திங். ஓவராலாக சொல்லணும்னா அந்த கம் செப்பரேட் ஆகி டூத் வந்து வெளியே வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த பீரியட் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லான பீரியட் பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா. அது வந்து சொன்ன மாதிரி 3 daysல இருந்து 1 week வரைக்கும் ஆகுங்கிற பட்சத்தில் த மோஸ்ட் பெயின்ஃபுல் டேஸ் ஃபார் பேபிஸ் அண்ட் மதர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் தான். ஸோ டீதிங்கான சிம்டம்ஸ்ன்னு சில கண்டிப்பாக வந்து பேபிஸ் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பயங்கரமாக சலைவா ஒழுக்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ நம்ம அப்பவே நம்ம கெஸ் பண்ணிக்கலாம், ஸோ பல்லு முளைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இரிட்டபிலிட்டி, பயங்கரமாக அந்த பல்லு முளைக்கிற இடத்துல பயங்கரமாக இரிட்டேஷன் இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட், பெயின் இருக்கும். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சியூவிங், எதையாவது இழுத்து வாரி போட்டு கடிக்கலாமான்னு பயங்கரமாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க. ஸோ அப்பெல்லாம் கொண்டு போய் குழந்தைக்கு போய் வரல வாயில வச்சிங்கன்னு வைங்க, அவ்வளோதான், விரலே துண்டா போயிடும். அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இதில் மெயின் திங் பசிக்காது, சாப்பிடவும் மாட்டாங்க, பயங்கர ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தூங்கவும் மாட்டாங்க. நினைச்சு பாருங்க, குழந்தை சாப்பிடவும் மாட்டேங்குது தூங்கவும் மாட்டேங்குதுன்னா அது எவ்வளோ அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். டேக் கேர் பண்ண ஆளுங்க ரொம்ப கஷ்டம், மேனேஜே பண்ண முடியாது. 3 weeksங்கிறது மினிமம். ஸோ 1 week வரைக்குமே கூட போகலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வரும். சில பேபிஸ்க்கு வந்து ஃபீவர் வரும், சில பேபிஸ்க்கு வந்து ஃபீவர் வராது, சும்மா ஒரு மாதிரி 9 மட்டும் இருந்துட்டு விட்டுருவாங்க. பட் என் பேபிக்கெல்லாம் வந்து ஃபீவர் வந்திருக்கு டீத்திங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் டீத்திங். பட் அந்த சிம்டம்ஸ் வச்சு பேபியோட பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படிலாம் மாறும்னு வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ சம் பிஹேவியரல் சேஞ்சஸ் இன் பேபிஸ் டியூரிங் டீதிங் பீரியட்னா,
ஃபர்ஸ்ட் வந்து சும்மா நம்ம கிட்டயே ஒட்டிட்டே இருப்பாங்க. கிளிங்கினஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நம்மள ரொம்ப தேடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப பெயினா டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குங்க பட்சத்துல அம்மாவை தான் பயங்கரமா அம்மா அம்மா அம்மான்ட்டு நம்மளதான் தேடிக்கிட்டு நம்ம கிட்டயே புடிச்சிட்டே சுத்திட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நமக்கு ஒரு ரெஸ்டே இருக்காது அந்த ஒரு பீரியட்ல. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா சியூவிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது கூட சேர்ந்து பைட்டிங்கும் நிறைய இருக்கும், இன்க்ளூடிங் பிரஸ்ட் டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம பிரஸ்ட் ஃபீட் தூங்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. சரி பிரஸ்ட் ஃபீடாவது பண்ணலான்னு பார்த்தா பிரஸ்ட் ஃபீட் பண்ணவே விட மாட்டாங்க. பைட்டிங் நிறைய இருக்கும், விச் லீட்ஸ் டு நிப்பிள் கிராக், நிப்பிள் ப்ளீடிங் வரைக்கும் கூட போகும். ஸோ அந்த டீத்திங் டயத்துல பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கே எனக்கு பயமா இருக்கும். ஆல்ரெடி டங் டைல ஒரு ஒஸ்டான ஒரு ஃபேஸை நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ இந்த டீத்திங்கிறப்போ இன்னும் எனக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நம்ம பைட் பண்ணும்போது டக்குன்னு ஊன்னு ஏதாவது சவுண்டு கொடுத்துட்டோம் நோ அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் எச்சா அது ஏதோ அவங்களுக்கு டாய் மாதிரி இருக்கும் போல போட்டு பயங்கர பைட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அது நமக்கும் பெயின்ஃபுல், பேபிக்கும் ஆக்சுவலா ரொம்ப டிஸ்கம்ஃபர்டாகவும் பெயின்ஃபுல்லாகவும் தான் இருக்கும் அந்த நர்சிங் டைத்துல. ஸோ சில சமயம் ஃபீடுக்கு வரவே மாட்டாங்க, பிரஸ்ட் ரிஜெக்ஷன் இருக்கும். சில சமயம் காதை போட்டு ஒரு மாதிரி குடைவாங்க. என் பையனுக்குலாம் அந்த கடவாப்பல்லாம் வந்து 1.25 வயசுலேயே வந்துருச்சு. வரும்போது பயங்கரமா அந்த இடமே வீங்கி இருக்கும், ரொம்ப ரெட்டிஷா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 வயசுக்கு மேல எல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சணும் போட்டு அந்த இடம் வலிக்குதுன்னு சொல்லி நமக்கு காமிப்பாங்க. போட்டு குத்து குத்து குத்துன்னு குத்தி அந்த இடத்துல ப்ளீடிங் எல்லாம் கூட ஆயிருக்கு. ஸோ இன்னும் அந்த ஒரு 3 days கடந்து போறதுக்குள்ள போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ரெக்கவரி பீரியடுன்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி 3 daysல இருந்து 1 week வரைக்கும் ஆகும். ஸோ அந்த டயத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், டீதிங் டாய்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டீதிங்க்குனே நிறைய வந்து உட்டன்ல வந்துட்டு டாய்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் பண்ணலாம். நான் வாங்கி கொடுத்த டீதிங்னே தனியா கஷ்டப்பட்டு காசெல்லாம் போட்டு வாங்கி கொடுத்தோம்னா அதை தவிர மீதி வீட்டுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இழுத்து வாரி போட்டு கிடப்பாங்க. அவங்களுக்கு மெயின் டாயே நம்ம விரலு நம்மளை போட்டு கடிக்கிறது தான், விறுவிறியா இருப்பாங்க. எதையாவது போட்டு கடிப்போம்னு அவ்வளோ வாட்டி கடி வாங்கியிருக்கோம். வீட்டுல எல்லாருமே ஒரு வாட்டியாவது கடிச்சு அந்த இடமே அந்த 1 week பயங்கர ரெட் ஆயிருங்கிற அளவுக்கு குழந்தைதானே கடிச்சிச்சு வலிக்காது அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. நான் அந்த இடமே அவ்வளவுதான் வீங்கிரும் 1 week. அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பைட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் என்னோட வி லிட்டில் ஹாஸ்பிட்டல் நாங்க அதை பத்தி நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அங்க வந்து டீத்திங்காக கடைசியா ஒன்று போயிருந்தோம், நான் அந்த வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான டைத்துல நாங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு கவுன்சிலிங்காக தான் போயிருந்தோம். ஸோ இப்போ டாக்டர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை ஃப்ரீசர்ல வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஐஸ் கியூப் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்ல இது பண்ணி லைட் மசாஜ் மாதிரி நம்ம அந்த டீத் வர்ற இடத்த கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சூதிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இல்ல ஐஸ் கியூப்லாம் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கிளீனான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நல்லா ஜில் தண்ணியில வந்து நம்ம முக்கிட்டு அதை அப்படியே கொடுக்க கடிக்க அவங்களுக்கு கொஞ்சம் சூதிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிலீஃப் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக பெயின் ரிலீஃபுக்குன்னே சில மெடிசின்ஸ் இருக்கு. பேராசிட்டமால் நீங்க கொடுக்கலாம். பேராசிட்டமால் ஃபீவருக்கு மட்டும் கிடையாது, பெயினுக்கும் கூட. அது போக ஜெல் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு டைம் குஹனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மவுத் அல்சர் வந்துருச்சு. ஸோ அந்த டைத்துல ஒரு ஜெல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜெல் வந்து டீத்திங் அப்பவும் கூட நீங்க அதை அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் கியூப் மசாஜ் பண்றதோ இல்லை டீதரோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணவில்லை. நான் வந்து மேக்ஸிமம் பேராசிட்டமால் கொடுத்துருவேன். பயங்கர ரொம்ப ஃபீவரிஷா இருக்கும், ரொம்ப நைன்னு இருப்பா, சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டாங்கிற பட்சத்துல நான் பேராசிட்டமால் கொடுத்துருக்கேன். பேராசிட்டமால் இல்லைன்னா அந்த ஜெல்லை வந்து நான் அப்ளை பண்ணுவேன், கொஞ்சம் ரிலீவா இருக்கும் அவனுக்கு. அந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ணாத டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராக்கிங் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஒன்று தோல்லையே போட்டு அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும், இல்லை கையிலேயே வச்சு ஆட்டணும். பிரஸ்ட் ஃபீடுக்கு வரல, ஸோ அவனை எப்படி தூங்க வைக்கிறது, பேபிஸ் எப்படி தூங்க வைக்கிறதுங்கிற பட்சத்துல ராக்கிங் தான் அந்த டைத்துல ஹெல்ப் பண்ணும். பிரஸ்ட் ஃபீடுக்கு வரலைங்கிறதுக்காக பிரஸ்ட் ஃபீட் பண்ணாமையும் இருக்கக்கூடாது. ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியோ இல்லை பம்ப் பண்ணியோ உங்க பேபிஸ்க்கு வந்து மில்க் எப்படியாவது ஃபீட் பண்றதுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ஏதோ கொஞ்சமாவது ஃபீட் பண்ணிட்டு ராக் பண்ணியாவது கொஞ்ச நேரம் தூங்க வைக்கணும். ஸோ தூங்கும் போது அவங்களுக்கு பயங்கர டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பெயின் இருக்கும். அதனால பயங்கர ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்பேக்ட் ஆன் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டீதிங்கிறது என்ன சொல்றது வந்து ஒரு பேஸ்கெட் பால் மாதிரி விளையாண்டுட்டு போயிருச்சு எங்க லைஃப்ல. பிகாஸ் என்ன
டீத்திங் அப்போ குஹனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பல் வந்துருச்சு. மாசம் மாசம் 1 மாசம் விட்டு விட்டு 2 மாசம் ஒருக்கா 2 பல்லு முளைச்சுக்கிட்டே இருக்கும். 8th மந்த்லங்கிறப்போ மேல இருக்க 4 பல்லும் அட்ட டயத்துல முளைச்சிச்சு. அவனுக்கு பயங்கர ஃபீவர், 3 நாள் கண்டினியூஸா ஃபீவர் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலா தூக்கிட்டு தான் சுத்திட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 8th மந்த் என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். ஸோ டக்குன்னு அப்பதான் அந்த பல்லு வெளியே வந்து கரெக்ட் ஆகி நார்மல் ஆயிருக்கும். அடுத்த பல்லுங்கிறப்போ 1.25 வயசுங்கிறப்போ கிட்டத்தட்ட இப்ப அவனுக்கு 20 பல்லு வரைக்கும் 17 பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பீரியட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த டயத்துல நம்ம பிரஸ்ட் ஃபீட் என்னால பண்ணவே முடியல. பயங்கர பைட்டிங்ஸ் இருக்கும், பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். கடைசியில வீன் ஆஃப் பண்ற அளவுக்கு அந்த டீதிங் வந்து மோசமான ஜேர்னியா எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து லேட்ச் பண்றதுக்கு பெயின்னால ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பொசிஷன் சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலா. பட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணியும் குஹன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் ஆல்சோ டீதிங் வந்து ஒவ்வொரு பேபிஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ என் பேபிக்கு வந்து ஆக்சுவலா ஃபீவர் இருந்துச்சு, பயங்கர டிஸ்கம்ஃபோர்ட், பெயின், அந்த இடமே வீங்கிக்கும், ரெட்டா இருக்கும், ப்ளீடிங் எல்லாம் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அதே ஸ்டேஜ்ல இருக்க இன்னொரு பேபிஸ்க்கு போய் கேட்டீங்கன்னா என் பையன் நல்லா தானே இருக்கான், நல்லா தான் சாப்பிட்றான், நல்லா தான் தூங்குறான்ருவாங்க. எனக்கு அப்படி மினி ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அது போய் ஏன் அவங்களுக்குலாம் வரல நமக்கு மட்டும் வருதுன்னு நம்ம யோசிக்க முடியாது. ஸோ வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு பீரியட் வந்து அவனை வந்து கடல் பண்ணி சூதன் பண்ணி எப்படியாவது கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுங்கிறது மட்டும்தான் அந்த பீரியடுக்கு நம்மளால செய்ய முடியும். ஸோ தூக்கம் இருக்காது, சாப்பிட மாட்டாங்கிற பட்சத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு 3 to 4 days வந்து அவனை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ணி கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிறது மட்டுமே தான் அந்த ஒரு பீரியட்ல நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ், பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து குஹனுக்கு நடந்துச்சு. ஸோ டீதிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேபிஸ்க்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். என் பேபிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. தட் மே ஹெல்ப் யூ அப்படிங்கிற பட்சத்தில் ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் டீதிங். பிகாஸ் டீதிங் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. அந்த டீதிங் டயத்துல பேபிஸும் சரி மதருக்கும் சரி ஒரு சேலஞ்சிங் பீரியட். மித்ததை கம்பேர் பண்ணும்போது டீதிங் பீரியட் வந்து ரொம்ப சேலஞ்சிங். ஸோ அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. ஹோப் திஸ் வீடியோ மே ஹெல்ப் சம் ஒன். ஸோ டீதிங் பீரியடில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ணுங்க. பிரஸ்ட் ஃபீட் வராத பேபிஸ்க்கு வந்து எப்படியாவது எக்ஸ்பிரஸ் பண்ணியாவது மில்கை வந்து ஃபீட் பண்ணிட்டு ராக்கிங் மூலமாவது கண்டிப்பா பேபி வந்து தூங்க வைக்கணும். பெயின் ரிலீஃபுக்காக சில விஷயங்களும் இருக்கு. ரொம்ப முடியலைங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களோட பீடியாட்ரிஷியன் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். So yeah, that's all about the video. So meet you soon again in another video. Until then, it's bye from Bhavataran.